உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டாக உங்கள் வீடே நல்லா கமகமன்னு உங்கள் பக்கத்து வீடெல்லாம் நல்லா நறுமணமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான வெள்ளாம்படியில் தேசப்பொடின்னு சொல்லுவாங்க. இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கிடைக்கும். இந்த மீனில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா எல்லோரும் நல்லா அதிக அளவில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ கிட்ட இந்த வெள்ளாம்பொடி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வெள்ளாம்பொடியாக வாங்கிக்கணும். அதை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுலில் அதை க்ளீனாக நல்லா சுத்தம் பண்ணிடணும். நல்லா கழுவணும். கழுவி அதில் இருக்க பிளாடு இதெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்க எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 5 வெண்டைக்காய், 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், ஒரு ஒட்டு மாங்காய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம், ஒட்டு மாங்காய், இது எடுத்து வச்சுங்க. இதுதான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு 4 பச்சை மிளகாய், இந்த புளியை ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்துங்க. அதை ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், அந்த கருவேப்பிலையை உருவி எடுத்து வச்சுருங்க. மாங்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதை க்ளீனாக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. இந்த மாங்காயெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா உள்ள பூச்சியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுங்க வெட்டி. இப்போ நம்ம ஒரு அகலமான குழம்பு வைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பேன் ஒன்று வைங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு அந்த கடாய் சூடு வந்தோடனே அதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு, எண்ணெய் நல்லா சூடு வரணும். இந்த மாதிரி சூடு வந்தோடனே வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. இந்த எண்ணெயில் வெந்தயம் அரை டீஸ்பூன், அதே போல் கறிவடகம், அதோட தாளிப்புக்கெல்லாம் போடுவோம் எல்லா குழம்புக்கும், அந்த கறிவடகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த எண்ணெயில். இப்போ நம்ம நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருப்போம் சின்ன சின்னதாக, அந்த வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. சூப்பராக இதை நல்லா பார்த்திங்கன்னா கண்ணாடி பாதத்துக்கு வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கின பிறகு நம்ம இது கூட மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மஞ்சத்தூளோடு இந்த வெங்காயமும் இந்த வெந்தயம் அதே கறிவடகமும் சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துங்க. நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து இந்த தக்காளி கூட பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துங்க. பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு நம்ம 2 கொத்து கருவேப்பிலையை உருக்கி வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் ஒதுங்கியிருக்கும், அந்த இடத்துல போடுங்க. அந்த இடத்துல போட்டிங்கன்னா அப்படியே அது அந்த எண்ணெய் மேலே போட்டிங்கன்னா பொரியும். இப்போ இதை நல்லா போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுவும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வேகணும். அந்த அளவுக்கு இதில் எண்ணெய் கூடுதலாக தான் சேர்த்துருக்கோம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருப்போம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வெண்டைக்காயை சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருப்போம். அந்த வெண்டைக்காயும் சேர்த்து அதை நல்லா வதக்கணும். இப்போ வெண்டைக்காயை போட்டுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த குழம்புல நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மீன் குழம்புல பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மையெல்லாம் இது இழுத்து வச்சுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பராக அந்த வெங்காயத்தையும் அந்த தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம இது கூட கஸ்தூரி மேத்தி அதை அப்படியே மேலே தூவி அதை ஒரு வதக்கி விடுங்க. அப்படியே வீடே கமகமன்னு இருக்கும். அவ்வளவு நல்லா நறுமணமாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சிருங்க. கரைச்சி எடுத்து வச்சுக்கணும்.
இந்த புளியை வந்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அது கூட நம்ம வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் அந்த எல்லாத்தையும் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இப்போ அது கூட நம்ம இந்த புளி கரைசலை சேர்த்துங்க. புளி கரைசல் வச்சுருக்கோம்ல, கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலை இப்போ சேர்த்துங்க. இந்த மாதிரி புளி கரைசலை சேர்த்துங்க. நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதை துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க எடுத்து. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்து அது கூட உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த குழம்பு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்த பிறகு சூப்பு கரண்டியால் 1.25 கரண்டி மிளகாய்த்தூள் போட்டுருங்க. மிளகாய்த்தூள் 1.25 கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அது கூட அதே கரண்டியால் மல்லித்தூள் வந்து 3 கரண்டி சேர்த்துங்க. 3 கரண்டி மல்லித்தூள் சேர்த்துங்க. நான் எடுத்திருக்க அளவுக்கு இது போதுமானது. இந்த மல்லித்தூள் 3 கரண்டி சேர்க்கணும். இந்த மாதிரி 3 கரண்டி சேர்த்துருங்க. 3 கரண்டி மல்லித்தூள் சேர்த்த பிறகு இது வந்து குழம்புக்கு நல்லா திக்காகவும் அதே காரமாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஒரு கை உப்பு சேர்த்துருங்க. ஒரு கை உப்பு சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுடணும். இது கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுறணும். இது நல்லா பார்த்திங்கன்னா சுத்தமாக கரைஞ்சிரும். இப்போ கரைஞ்சி நல்லா தண்ணி பதத்தில் இருக்கும். இந்த மிளகாய்த்தூள் இதுக்கு நல்ல காரமாகவும் இந்த மல்லித்தூள் நல்லா திக்காகவும் இதுக்கு வரும். இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேங்காயை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக துருவி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு. அந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ இந்த குழம்புல சேர்த்துருங்க. இப்போ மல்லித்தூள் மிளகாய்த்தூளோட இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் வந்து முன்னாடியே சேர்த்துட்டோம், கொதிக்கும் போது எண்ணெய் பிரியும்லாம் நினைக்காதீங்க. இது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா பொங்கி கொதித்து வரும். இந்த மாதிரி பொங்கி வரும். அப்படியே பொங்கி கொதித்து வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. உங்கள் வீடே நல்லா கம கமன்னு இருக்கும். இது கொதித்து வரும்போது வீடே உங்கள் தெருவே நீங்கள் இருக்கிற ஏரியாவே நல்லா கம கமன்னு மீன் குழம்பு யார் வீட்டில் வைக்கிறாங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா நறுமணமாக இருக்கும். இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னே அந்த குழம்பு நல்லா தெளிஞ்சு கொதி வரும். நல்லா கொதிக்கும். இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி கொதிக்கும்போது இந்த மாதிரி கொதித்து சுருங்கி வரணும். கொதித்து அப்படியே சுருங்கி வரணும். அப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க மாங்காய், சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காயை சேர்த்துங்க. இந்த ஒட்டு மாங்காயை சேர்த்துக்கணும். இது நார் இருக்காது. இந்த ஒட்டு மாங்காய் தான் இந்த குழம்புக்கு இந்த புளிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த மாதிரி சேருங்க. இதோட புளி சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம், மாங்காய் சேர்த்துருக்கோம். இந்த 3 புளிப்பும் இந்த குழம்புக்கு, இந்த வெள்ளாம்புடி குழம்புக்கு டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணும். அதுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். நல்ல புளிப்பு காரமாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா கொதி வரும்போது இந்த மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வெள்ளாம்பொடி மீனை போட்டுருங்க. அந்த தேசப்பொடின்னு சொல்லுவாங்க. வெள்ளாம்பொடி மீனை போட்டுருங்க. நல்லா சுத்தம் பண்ணியிருப்போம். போட்டு இந்த மீன் போட்டு அந்த மீன் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மீன் பார்த்திங்கன்னா சுத்தமாக வெந்து வந்துடும். நல்லா ஒரு கொதி வரணும். இந்த மீன் போட்டு அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்துச்சுன்னா நமக்கு அற்புதமாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா கம கமன்னு நல்ல நறுமணத்தோட அருமையான இந்த வெள்ளாம்படி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மீன் குழம்பு வெந்து வந்துருச்சு. அந்த மீனும் பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. குழம்பும் நல்லா சுருங்கி வந்துடும். இப்போது அற்புதமாக நமக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இந்த மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணி உங்களுக்கு தேவையான பவுலில் அந்த மீன் குழம்பை எடுத்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா கம கமன்னு நறுமணமாக இருக்கும். இந்த மீன் குழம்பு திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ அவ்வளோ சூப்பராக மீன் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழஞ்சி உடஞ்சி போய்டும் அந்த மீன். அப்புறம் மீனே அதில் இருக்காது. இந்த மாதிரி சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ஹைலைட்டாக ரெடி ஆகிட்டு, இந்த மாதிரி நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள்.
அதை நல்லா சுடு சாதத்தோடு வாழை இலையில சுடு சாதத்தில் போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தேவைகள் ஹோட்டல் இதுபோல் மெஸ்ஸுலெல்லாம் இந்த மாதிரி வெள்ளாம்பொடி குழம்பு வச்சு நீங்கள் வியாபாரமாக செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் வெள்ளாம்பொடி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெள்ளாம்பொடி குழம்பு தேவைகள் எல்லாம் ஒரு விசேஷங்கள் விழா உங்களோட வீட்டில் விசேஷம் நடக்கிற செஞ்சு வைக்கலாம். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.